தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பலர் மாயமாகியுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கட்சிகளுக்கான நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி போட்டியிடும் 38 வேட்பாளர்களில் 15 பேர் மட்டுமே தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். சில ஜனாதிபதி வேட்பாளர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மேற்குறித்த 23 பேரில் 5 குறைந்தது சமூக ஊடகங்களான ஃபேஸ்புக் கணக்கு கூட இல்லை. சிலர் தேர்தலில் போட்டியிடுவதாக பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்றும் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அதுகோரளவின் வெற்றிடத்திற்கு கருணாரத்ன பரணவிதாரணவின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அதுகோரள தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு கருணாரத்ன பரணவிதாரணவின் பெயர் அறிவிக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் தலதா அதுகோரளவிற்கு அடுத்தபடியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கருணாரத்ன பரணவிதாரண 36,787 வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பத்திரமுள்ள குடிவரவு திணைக்களத்தில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் பத்திரமுள்ள குடிவரவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் நேற்று இரவிலிருந்து மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வரிசையில் காத்திருந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் மிகவும் மோசமான துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். அனைத்திற்கும் பணம் மாத்திரமே தேவைப்படுகின்றது. இந்த நீண்ட வரிசையில் காத்திருந்தால் 300 பேருக்கு மட்டுமே கடவுச்சீட்டு வழங்கப்படும். உள்ளே சென்றதும் அங்கு நீண்ட வரிசை உள்ளது. உள்ளே சென்றவுடன் கடவுச்சீட்டு நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதனை முன்பே கூறியிருந்தால் இப்படி காத்திருக்க நேரிட்டிருக்காது. பணம் செலுத்தி 3 நாட்களுக்கு பிறகு எந்த அறிவிப்பும் இல்லை. நீங்கள் உள்ளே செல்லும் போது உங்களுக்கு ஒரு கடிதம் தேவை என்று கூறப்படுகிறது. எங்களிடம் பணம் பெறுகிறார்கள். வெளிநாடு சென்றால் எங்கள் பணம் நாட்டுக்கு வருகிறது. வரிசையில் காத்திருந்து சாப்பிடுவது கூட இல்லை. ஓய்வறை இல்லை. தீர்வு தேவைப்படுகின்றது என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். கண்டி நகர எல்லை பகுதியில் காச நோய் முக்கிய தொற்று நோயாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன்படி கண்டி நகர எல்லைக்குள் சுமார் 50 காச நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மாநகர வைத்திய அதிகாரி ஃபேஷன் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் கண்டி மாநகர எல்லைக்குள் பிரதான தொற்று நோய் டெங்கு அல்ல காச நோய் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் இருமல் மற்றும் சளி, சோம்பல் மற்றும் பசியின்மை போன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக வைத்தியரிடம் சென்று தேவையான பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். கண்டி நகரில் தற்போது காசநோய் பரவி வருவதாலும் மக்கள் இயன்றளவு பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என வைத்தியர் ஃபேஷன் ஜெயசிங்க கூறுகிறார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களின் குழு மற்றும் பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பு குழுவும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளது. தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்து குறித்த குழுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் பிரதிநிதிகளும் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் நாட்டுக்கு வருகை தர உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதியே கடவுச்சீட்டு புத்தகங்கள் கிடைக்கப்பெறும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார்.
உழைக்கும் போது செலுத்தும் வரி தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். உழைக்கும் போதே செலுத்தும் வரி அறவீட்டு திருத்துதல் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் அந்த சலுகையை மக்களுக்கு விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். எகலியகொட புதிய சந்தைக்கு அருகாமையில் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஓர் பின்னணியில் ஜனாதிபதி உழைக்கும் போதே செலுத்தும் வரி அறவீட்டு முறையில் திருத்தம் செய்யப்படும் எனவும் மக்களுக்கு சலுகை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். சட்டவிரோத பொருட்களை விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வந்த 5 பயணிகளை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1,58,20,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட், விஸ்கி மற்றும் செய்மதி தொலைக்காட்சி ஒளிபரப்பு உபகரணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 2 சீன பிரஜைகள், 2 இலங்கையர்கள் மற்றும் 1 இந்தியரும் உள்ளடங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் முந்தல் சீனப்பாடு பகுதியில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதான வர்ணகுல சூரிய லசிந்த கவிஸ்க லிவேரா எனும் இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் மீன்பிடி தொழில் நிமித்தம் முல்லைத்தீவு கொக்குளாய் பகுதிக்கு சென்ற நிலையில் 2 நாட்களின் பின்பே நேற்று திடீரென வீட்டுக்கு வந்துள்ளார் எனவும் அதன் பின்னர் வீட்டின் அறையொன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி மாவட்டத்தில் 1386 குடும்பங்கள் மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் மண்சரிவு அபாயம் உள்ள 20 பிரதேச செயலக பிரிவுகளில் 1845 குடும்பங்கள் இனங்காணப்பட்டுள்ளது. மேலும் 19 பிரதேச செயலக பிரிவுகளில் 231 குடும்பங்கள் மாத்திரமே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் குறித்தொதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் அரசியல் கட்சி, வேறு கட்சியின் பெயர் உள்ளிட்ட விடயங்களுடனான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த அதிவிசேட வர்த்தமானி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 39 வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் தொடர்பான விடயங்கள் அடங்கிய வர்த்தமானி கீழே இணைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த கடற்பரப்புகளில் பலத்த காற்றுடன் மணித்தியாலத்துக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பலத்த காற்று மற்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு வடக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடற்படையினருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று விடுத்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் ஆபத்தான வகையில் காரை செலுத்தி விபத்துக்களை ஏற்படுத்திய கார் சாரதியை இளைஞர்கள் விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா கூபாங்குளம் பகுதியிலிருந்து காரை செலுத்தி வந்த இளைஞர் ஒருவர் உக்கிலாங்குளம் பகுதியில் விபத்து ஒன்றை ஏற்படுத்திவிட்டு நிறுத்தாமல் தப்பி சென்றுள்ளார். இதன்போது வைரவ புளியங்குளம் மற்றும் நகர பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த ஏனைய வாகனங்களுடனும் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதனையடுத்து குறித்த காரை இளைஞர்கள் சிலர் விரட்டி சென்றுள்ளனர். அதிவேகமாக பயணித்த கார் பூந்தோட்டம் பெரியார்குளம் பகுதியில் வீதியின் கரையில் இருந்த மின்சார கம்பத்துடன் மோதி நின்றது. காரின் சாரதியை மடக்கி பிடித்த இளைஞர்கள் அவரை நையப்படைத்ததுடன் போலீசாரிடமும் ஒப்படைத்துள்ளனர்.
கட்பட்டி பகுதியில் இருந்து புத்தளம் நோக்கி பயணித்த கேப் வண்டியை போலீசார் மற்றும் கடற்படையினர் நேற்று இரவு கரம்பை சோதனை சாவடியில் வைத்து சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது சுமார் 650 கையடக்க தொலைபேசிகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக அனுமதி பத்திரமின்றி கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர். கைதான சந்தேக நபர் அனுராதபுரம் கேக்ராவை பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் கெப்வண்டி நுரைச்சோலை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் விபத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வடமராட்சி புலோலி பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடையவர் ஆவார். கடந்த 21ஆம் தேதி புலோலி பகுதியில் இடம்பெற்ற வேன் துவிச்சக்கர வண்டி விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தவர் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.